அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்குற நம்ம சேனலில் மறக்காம ஒரு லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகே, நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 621 நம்ம கொடுத்த ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம 5ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு கூட சொல்லியிருப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெத்தட்ஸ் பார்க்க டைம் இல்லை, காலைல அவசரமாக எடுத்து போகணும், கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஓகே, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். மகளிர் பார்த்தீங்கன்னா கேரளா டிஆர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கும் சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணும்போது 13 ரூபாய்க்கு 100 ரூபா வென்னிங் கொடுக்குறாங்க. ஏபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு 1000 ரூபா வென்னிங் கொடுக்குறாங்க. அதேமாதிரி நீங்கள் 3 டிஜிட்டல் 12 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 5000 வென்னிங் கொடுக்குறாங்க. பிசி நீங்கள் 100 ரூபா. 3 டிஜிட்டல் நீங்கள் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 10,000 வென்னிங் கொடுக்குறாங்க. பிசி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. அதேமாதிரி 3 டிஜிட்டல் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 14,000 வென்னிங் கொடுக்குறாங்க. பிசி நீங்கள் 500 ரூபா. சிவுட் வென்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. 3 டிஜிட்டல் 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 28,000 வென்னிங் கொடுக்குறாங்க. பிசி நீங்கள் 1000, சிவுட் வென்னிங் 100 கொடுக்குறாங்க. நீங்கள் 3 டிஜிட்டல் 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 32,000 வென்னிங் கொடுக்குறாங்க. பிசி நீங்கள் 1000, சிவுட் வென்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி 4 டிஜிட்டல் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 90,000 கொடுத்துருக்காங்க. 4 டிஜிட்டல் 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 4,50,000 கொடுக்குறாங்க. 3 நம்பர் வென்னிங் வச்சுன்னா 10,000. பிசி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000, சிவுட் வென்னிங் 100 கொடுக்குறாங்க. கேரளா பார்த்தீங்கன்னா புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 2:55 வரைக்கும் நீங்கள் வந்து டைம் வச்சுக்கலாம். டிஆர் 1 மணி ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12:50 வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும் வச்சுக்கலாம். 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நீங்கள் வந்து நம்பர் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நம்பர் வச்சுருங்க. மகளிர் இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து யாருன்னு பார்த்து வந்தாலும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 621 ரிசல்ட்டு. 621 பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம். எப்பயுமே ஹரிகௌதம் அவர் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு வினிங்ஸ் கொடுத்துட்டு வரப்பல. ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருக்காப்புல. ஆல் போர்டுக்கு 2 5 கொடுத்துருக்காப்புல. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஒரு 2 நம்பர்ஸ் ஏபிஏ ஒரு சூப்பரான வினிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விக்னேஷ் அவர் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 6 கொடுத்துருக்காப்புல. சூப்பரான 6ஆம் நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் சிவசங்கர் அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர்டு மாற்றிட்டாப்புல. 62 பிசியில் கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஏபிக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, சூப்பரான ரசிங்க எடுக்கிறீங்க. மறக்காம நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்ஸை கொடுங்க, மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதே மகளே கொஞ்சம் ஹரிகௌதம் கொஞ்சம் அவர் கொஞ்சம் நோட் பண்ணி கொஞ்சம் விளாண்டுங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெய்லியுமே ஒரு வினிங்ஸ் கொடுத்துட்டு வரப்பல. கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளாண்டு பழகிங்க. மகளே வந்து நம்ம ஒரு 5 டேஸ் மகளே பார்த்து நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு தான் நம்ம வந்து ஆல் போர்டு எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 158 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து 158 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டிஎன் அந்த ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 984 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புள்ளிக்கு முதல் 2 நிமிஷம் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா 1 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 158 வச்சு அடிக்கல, நமக்கு 1 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 016 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 016 டேன் ஆப்ஷன் 984 போட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம புள்ளிக்கு மாதிரி 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா 9 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 016 வச்சு அடிக்கலாம், நமக்கு 9 அல்லது 7ன்னு கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 137ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 137 டேன் ஆப்ஷன் 984 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம புள்ளிக்கு மாதிரி 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா 1 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்திங்கன்னா வந்து 137 வச்சு அடிக்கல, நம்ம பார்த்திங்கன்னா 1 2ன்னு கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 230ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்பம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 230 டேன் ஆப்ஷன் 984 போடையில் நமக்கு புள்ளிக்கு மாதிரி 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 5 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம 230 வச்சு அடிக்க நமக்கு 5 6ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 621ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 621 டேன் ஆப்ஷன் போட்டு அடிக்கல, நமக்கு பார்த்திங்கன்னா 7 அல்லது 2 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. மகளே இதில் பார்த்திங்கன்னா நம்ம 621 வச்சுருக்கல, நமக்கு 7 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. இதுலேருந்து பார்த்திங்கன்னா இனி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடி நம்ம வந்து ஒரு 4 டேஸ் செல் வச்சு நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு நம்பர் தான் எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 016 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு இன்னொரு நம்பர் எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 016 போட்டுக்கிறோம். இதில் வந்து டேன் ஆப்ஷன் போட்டு நம்ம வந்து இதுவே எடுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 653 வச்சு நம்ம வந்து அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு நம்பர் வந்து எடுக்கிறோம்.
இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல் இருக்க நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 7 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம 0-16 வச்சுருக்கீங்க, நமக்கு 7 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 137 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 137 வச்சு எடுக்கையில் நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் இருக்க நம்பர் சமர்ட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 அல்லது 9 நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. பார்த்திங்கன்னா 137 வச்சு எடுக்கையில் நமக்கு 3 அல்லது 9 கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 230 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 230 டேன் ஆப்ஷன் 653 போடையில் நமக்கு புள்ளிக்கு முதல் இருக்க நம்பர் சமர்ட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 4 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 230 வச்சு எடுக்கல, நமக்கு 4 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 621 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம 621 வச்சு எடுக்கல, நம்ம புள்ளிக்கு முதல் இருக்க நம்பர் சமர்ட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா 9 அல்லது 5 தான் நாளைக்கான ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர்ஸ் இருந்து வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம 621 வச்சு எடுக்கல, நமக்கு 9 அல்லது 5 வந்து நாளைக்கு மேக்ஸிமம் இதுலேருந்து எண்ணி ஒரு நம்பர்ஸ் வரலாம். பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல வந்து எடுத்த 2 நம்பர்ஸ் 7 அல்லது 2 இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப நிறையா இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஆல் போர்டுன்னு பார்த்திங்கன்னா 9 அல்லது 5 நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இது ப்ளே பண்ணிக்கங்க. ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்கன்னா 92-29, 97-79, 52-25, 57-75 பார்த்திங்கன்னா நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸை மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இன்னும் ஒரு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து வேறு மெத்தட் பார்த்துட்ருக்கோம், செக் பண்ணிகிட்ருக்கு. அது வந்து கொஞ்சம் ஒர்த் ஆச்சுன்னா நான் வந்து நானே சொல்லிடுறேன். அது வரைக்கும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கே பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகே மக்களை, மீண்டும் நாளைக்கான சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கே பட்டனை பண்ணி வச்சுங்க.